Taste the Daily. முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை கோவை மாநகர மாவட்ட அம்மா பேரவையின் சார்பாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் சிறப்பாக கொண்டாடுவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாள் விழாவை உற்சாகமாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து கோவையில் அம்மா பேரவையின் மாநகர மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் கார்த்தி, ராஜசேகர், ரகுநாத், ஈரா செந்தில்வேல் உட்பட அம்மா பேரவை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு மாநகர மாவட்ட அம்மா பேரவையின் சார்பில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தலைமையில் மாவட்டம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகள் மையம் மற்றும் முதியோர்கள் இல்லங்களில் அன்னதானம் வழங்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மருத்துவ மாணவியின் ஆபாச வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட திமுக பிரமுகர் பிடிபட்டார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் PG 2ஆம் ஆண்டு படித்து வரும் ஜார்க்கண்ட் மாநில மாணவி கடந்த 2022ஆம் ஆண்டு ICF பகுதியில் உள்ள நீச்சல் குளத்திற்கு நீச்சல் கற்க சேர்ந்துள்ளார். அப்போது நீச்சல் பயிற்சியாளராக உள்ள திமுக பிரமுகர் பாலாஜி அந்த பெண்ணிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார். இதற்கு மாணவி மறுப்பு தெரிவித்த ஆத்திரத்தில் அவரது பெயரில் சமூக தளத்தில் கணக்கு தொடங்கி அவர் உடை மாற்றுவது போன்ற புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பதிவிட்டுள்ள நிலையில் புகாரின் பேரில் சிக்கியுள்ளார். விசாரணையில் அவர் முன்னாள் சென்னை மேற்கு மாவட்ட திமுக மீனவரணி துணை அமைப்பாளராக இருந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது.